ஐபிஎல்லுடைய 19வது சீசன் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் மட்டுமே இருக்கு. இதனால அனைத்து அணிகளுமே பிளேயிங் 11 கட்டமைக்கும் வேலைகள்ல ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும், இம்பாக்ட் வீரர்கள் யார் யார் அப்படின்ற குறித்த தகவல் தற்போது வெளியாக இருக்கு. ஓபனர்களாக சஞ்சு சாம்சன் அணிக்குள்ள வந்திருப்பதால ஓபனர்களிடம் யாருக்கு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ருத்ராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் இருக்காங்க. இதுல ஆயுஷ் மாத்ரே மற்றும் சாம்சன் ஆகியோர் தான் ஓபனர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்ருக்கு 3வது இடமும் மிக முக்கியமாக 4வது இடத்தை டிபால் பிரவிஸுக்கு கொடுக்கவும் தோனி அவர்கள் முடிவு பண்ண இருக்காரா. இதனை அந்தந்த வீரர்களிடம் தெரிவித்து அதற்கேற்ப பயிற்சி திட்டத்தை வகுக்கவுமே பிளான் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அபாரமாக விளையாடக்கூடிய சிவம் தூபே அவர்களுக்கு 5வது இடமும் 19வது சீசனோடு ஓய்வு பெறவுள்ள மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு 6வது இடமுமே வழங்கப்படவுள்ளது. கார்த்திக் சர்மாவிற்கு பினிஷர் ரோல் கொடுக்கப்பட இருக்கு. இவருக்கு அனுபவம் குறைவு அப்படின்றதுனால மிடில் வரிசையில ஆட வைக்காமல் பின் வரிசையில ஆட வைக்க இருக்காங்க. அடுத்து ரவீந்திர ஜடேஜாவிற்கு மாற்றாக பிரசாந்த் வீர் 8வது இடத்துல ஆடுவாரா. ஆஸ்திரேலிய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர், உலகுடைய தலை சிறந்த டெத் பவுலர் நேதன் எல்லிஸிற்கு 9வது இடம் வழங்கப்பட போறாங்க. இவரால பேட்டிங்கிலுமே ஓரளவிற்கு சிறப்பாக செயல்பட முடியும். நியூசிலாந்து சேர்ந்த கென்றி அவர்கள் இருக்காரு. இவர் T20 உலக கோப்பை 2026 தொடர்ல தொடர்ச்சியாக அபாரமாக பந்து வீசிட்டு இருக்காரு. 7.41 எக்கானமில தான் ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு. அடுத்து 11வது இடத்துல நூர் அகமது விளையாடுவார். சோ இந்த 11 அணி தான் CSK கட்டமைச்சிருக்காங்களா. இந்த 11 அணிய தோனி அவர்கள் பார்த்து செதுக்கி இருக்காரு. சோ கண்டிப்பாக முதல் போட்டியில இருந்து இறுதி போட்டி வரைக்குமே ஆட்டங்கள்ல விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.